Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் வருகிற 7ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு முதற்கட்டமாக வருகிற 7 முதல் 23ஆம் தேதி வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். ஜூலை 8ஆம் தேதி கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை வடக்கு, தெற்கு ஆகிய தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 10ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் ஆகிய தொகுதிகளில் புரட்சித் தமிழர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜூலை 11ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வானூர், மயிலம், செஞ்சி ஆகிய தொகுதிகளில் புரட்சித் தமிழர் பரப்புரையை மேற்கொள்கிறார். ஜூலை 12இல் கடலூர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கடலூர், பன்ருட்டி ஆகிய தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அன்றைய தினமே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடலூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 14இல் கடலூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாடி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். ஜூலை 15இல் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குன்னம் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அன்றைய தினமே அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 16இல் கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிகளிலும் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட புவனகிரியிலும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 17இல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட சீர்காழி, பூம்புகார் மற்றும் மயிலாடுதுறை தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 18இல் திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நன்னிலம், திருவாரூர் தொகுதிகளிலும் அன்றைய தினமே நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேளூர் தொகுதியிலும் புரட்சித் தமிழர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து ஜூலை 19ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகை, வேதாரண்யம் தொகுதிகளிலும் திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருத்துறைப்பூண்டி தொகுதியிலும் கழக பொதுச் செயலாளர் பரப்புரை மேற்கொள்கிறார். ஜூலை 21ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மன்னார்குடியிலும் அன்றைய தினமே தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவிடைமருதூர், கும்பகோணம் ஆகிய தொகுதிகளிலும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 22ஆம் தேதி தஞ்சை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபநாசம், திருவையாறு, தஞ்சை மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 23இல் தஞ்சை மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரத்தநாடு, தஞ்சை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய தொகுதிகளில் புரட்சித் தமிழர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று தலைமைக் கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட கழக மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமைக் கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் தலைமைக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது.